அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அஸ்ஹாபுல் பத்ர் என்ற இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கக்கூடிய சங்கைக்குரிய உலமாக்களே, அன்பு சகோதரர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய யதார்த்தம் நூர், ஒளி என்று சுன்னத்துல் ஜமாஅத்துடைய உலமாக்களாகிய நாங்கள் இமாம்களை அடிப்படையாக கொண்டு, குர்ஆனையும் ஹதீஸையும் அடிப்படையாக கொண்டு, இமாம்கள் சொல்லக்கூடிய விவரங்களை அடிப்படையாக கொண்டு நாங்கள் சொல்லி வருகின்றோம், அதை நம்பி இருக்கின்றோம். ஆனால் இன்று வஹாபிகளுடைய அந்த வலையிலே சிக்கிக்கொண்ட சில சுன்னத்துவல் ஜமாஅத் உலமாக்கள் என்ற பேரிலே இருக்கக்கூடியவர்களும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நூர், அவர்கள் நூர் அல்ல, அவர்கள் ஒளி அல்ல, அவர்கள் சாதாரண மனிதன்தான் என்று சொல்லிக் கொண்டு இருக்கின்றார்கள். எனவே நாங்கள் முதல் படைப்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்பதை விளங்கிக் கொண்டது போல், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நூர், ஒளியாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் என்ன சொல்லுகின்றான்? கத் ஜாஅக்கும் மினல்லாஹி நூரும் வ கிதாபும் முபீன். உங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே இருந்து ஒரு ஒளியும் பகிரங்க வேதமும் வந்துவிட்டது என்று சொல்லுகின்றான். சூரத்துல் மாயிதா 15வது வசனம். இந்த வசனத்திலே அல்லாஹ் தஆலாவிடமிருந்து நூர், ஒளி ஒன்று வந்துவிட்டது என்று சொல்வதற்கு விளக்கம் சொல்லுகின்ற போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்லுகின்றார்களுடைய தஃப்சீர் இப்னு அப்பாஸ் பக்கம் 90 என்ன சொல்லுகின்றார்கள்? கத் ஜாஅக்கும் மினல்லாஹி நூருன் ரசூலுன் யஅனி முஹம்மதன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் இது குறிக்கின்றது, இந்த நூர் என்ற வசனம், நூர் என்ற சொல் என்று குறிப்பிடுகின்றார்கள். தஃப்சீர் இஸ்ஸுப்னு அப்துஸ்ஸலாமில் என்ன சொல்லப்படுகின்றது? நூர் என்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் என்று 377வது பக்கம் 1வது பாகத்திலே சொல்லப்படுகின்றது. இமாம் ஃபஹ்ருத்தீன் ராஸி தஃப்சீருல் கபீரிலே சொல்லுகின்றார்கள், அன்னல் முராத பின் நூரி முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வபில் கிதாபி அல் குர்ஆன். நூர் என்று சொல்வது கொண்டு நாடப்பட்ட விடயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். கிதாப் என்று சொல்லப்பட்டது அல் குர்ஆனாக இருந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்கின்றார். இந்த நூர் என்பதற்கு இவ்வாறு அர்த்தம் வராது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொல்ல முடியாது, அல்லது அவர்களுடைய யதார்த்தம் நூர் என்று சொல்ல முடியாது. அவர்கள் வழிகாட்ட வந்தவர்கள், எனவேதான் நூர் என்று அங்கே சொல்லப்படுகின்றதே தவிர, வழிகாட்ட வந்த ஒளி என்று சொல்லப்படுகின்றதே தவிர, யதார்த்தத்திலே அவர்கள் ஒளி அல்ல என்று சிலர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் இந்த விடயத்தை இவர்களுடைய இஷ்டப்பிரகாரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்தை குறைப்பதற்காக சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இந்த வசனத்திலே நூர் என்பதற்கு இவ்வாறுதான் பொருள் எடுக்க வேண்டும் என்று எங்கேயாவது இருக்கின்றதா? நூர் என்றால் வழிகாட்ட வந்தவர்கள், அவ்வாறுதான் பொருள் எடுக்க வேண்டும், யதார்த்தத்திலே ஒளி என்று பொருள் எடுக்கக்கூடாது என்று எங்கேயாவது எந்த இமாமாவது சொல்லுகின்றார்களா? இல்லை. எனவே அவர்கள் சொல்வது போல வேணுமென்றால் நாங்கள் பொருளை வைத்துக் கொள்ளலாம். அதாவது நூர் என்று சொன்னால் வழிகாட்ட வந்தவர்கள் என்று பொருள் வைத்துக் கொள்வோம், அதிலே எந்த விதமான தப்பும் இல்லை. ஆனால் நூர் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹகீகத்திலும் யதார்த்தத்திலும் அவர்கள் நூர்தான், ஒளிதான், அதே நேரத்தில் அவர்கள் வழிகாட்ட வந்த ஒளி என்றும் நாங்கள் பொருள் வைத்துக் கொள்ளலாம் என்பதிலே எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. எனவே அவருடைய யதார்த்தம் நூர் என்பதை அல் குர்ஆனே சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அதை இவர்கள் மறைக்கின்றார்கள். யுரீதுனா யுத்பிஉ நூரல்லாஹி பிஅஃப்வாஹிஹிம். அல்லாஹ்வுடைய நூரை இவர்களுடைய வாய்களை கொண்டு அணைப்பதற்கு இவர்கள் முனைகின்றார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பைஹக்கியிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்த போது அவர்கள் இந்த சிருஷ்டிகளை, இந்த படைப்புகளை எல்லாம் பார்த்தார்கள். ஃபரஆனி நூரன் சாத்திஅன் ஃபி அஸ்வலிஹிம். என்னை அந்த படைப்புகள் மத்தியிலே ஒளிவிடக்கூடிய ஒரு ஒளியாக கண்டார்கள். இவர் யார் என்று கேட்டபோது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், ஹாதா இப்னுக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர்கள் தான் உங்களுடைய மகன் அஹ்மது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வல் அவ்வலு வல் ஆகிரு வ ஹுவ அவ்வலு ஷாபிஇன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான் என்று தலாயிலுன் நுபுவாவிலே பைஹக்கி இமாம் அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். அதே போல நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே இருந்த காரணத்தினால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூத் செய்ய சொன்னான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய நெற்றியிலே பெருமானாருடைய ஒளி இருந்தது. அதனால் தான் மலக்குகளை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூத் செய்ய சொன்னதாக தஃப்சீர் ராஸியிலே இமாம் ஃபஹ்ருத்தீன் ராஸி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அன்னல் மலாயிகத்து உமிரு பிஸ்ஸுஜூதி லி ஆதம லி அஜ்லி அன்ன நூர முஹம்மதின் அலைஹிஸ்ஸலாம் ஃபீ ஜப்ஹதி ஆதம் என்று சொல்லி காட்டுகின்றார். அதே போல இமாம் சுயூத்தி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கசாயிசுல் குப்ரா என்றவருடைய நூலிலே சொல்லி காட்டுகின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிழல் ஏற்பட்டதில்லை. லம் யகுன் யுரா லஹு ظில்லுன் ஃபீ ஷம்ஸின் வலா கமரின். அவர்களுக்கு
சந்திரனிலோ சூரியன் வெளிச்சத்திலோ நிழல் ஏற்பட்டது கிடையாது. அவர்களுக்கு நிழல் பூமியிலே விழாது. காரணம் என்னவா? அன்னஹு கான நூரன், அவர்கள் ஒளியாக இருந்தார்கள். கான இதா மஷா ஃபி ஷம்ஸி அவில் கமரி லா யுன்ஸர் லஹு ظில்லுன், அவர்களுக்கு நிழல் ஏற்படுவதில்லை வெளிச்சத்திலே நடக்கின்ற போது என்று இமாம் சுயூத்தி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள், ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் ஹசாயிசுல் குப்ரா 116வது பக்கம் 1வது பாகத்திலே சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போல காலி இயால் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் அஷ்ஷிவா என்ற அவருடைய நூலிலே சொல்லி காட்டுகின்றார்கள் இதே விஷயத்தை. அவர்களுக்கு நிழல் இல்லை, லிஅன்னஹு கான நூரன், அவர்கள் ஒளி என்று சொல்லி காட்டுகின்றார்கள். இவைகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கின்றது. இந்த இமாம்கள் பெரியார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒளி என்று சுட்டிக்காட்டி இருப்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கின்றது. துர்முதியிலே வரக்கூடிய ஹதீஸ் என்ன? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், மத்தா வஜபத் லக நுபுவத்து, உங்களுக்கு நுபுவத் எப்போது வாஜிபாகியது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்டபோது, ஆதம் பைன ரூஹி வல் ஜஸதி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரூஹுக்கும் ஜஸதுக்கும் உடலுக்கும் உயிருக்கும் இடையிலே இருக்கின்ற போது எனக்கு நுபுவத்து வாஜிபாக இருந்தது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார். இந்த அம்சத்தை குறிப்பிடக்கூடிய ஹதீஸ்கள் முஸ்னத் அஹ்மதிலே வருகின்றது, தப்ரானியிலே வருகின்றது. அதே போல முஸ்ததரக் அல ஸஹீஹைனில் ஹாக்கிம் இமாம் அவர்களுடைய முஸ்ததரக்கிலே வருகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடலுக்கும் உயிருக்கும் இடையிலே இருக்கின்ற போது நபியாக இருந்ததா வருகின்றது. இதற்கு என்ன அர்த்தம்? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்படுவதற்கு முன்னரே நபியாக இருந்தார்களாம். அப்படியானால் அவர்கள் நூறாக ஒளியாக முதல் படைப்பாக இருந்தார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு சிலர் சொல்லுவார்கள், அல்லாஹ்வுடைய அறிவிலே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக இருந்தார்கள் என்று சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய அறிவிலே நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரமல்ல, எல்லா நபிமார்களும் நபியாகத்தான் இருந்தார்கள். அப்படியானால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு சொல்வதிலே அவர்களுக்கு என்ன தனிப்பட்ட சிறப்பு இருக்கின்றதுமே நாங்கள் சிந்திக்க வேண்டும். எல்லா நபிமாரும் அல்லாஹ்வுடைய இல்மிலே நபியாகத்தான் இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் நபியா இருந்தேன் என்று சொல்வதிலே என்ன சிறப்பு இருக்கின்றது? அப்படியானால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே நூறானியத் என்ற அடிப்படையிலே அவர்கள் படைக்கப்பட்டிருந்த காரணத்தினால் தான் அவர்களுக்கு நுபுவத்து வாஜிபா இருந்தது. நுபுவத் என்பது ஒரு தன்மை. அந்த தன்மை வாஜிபா இருப்பதா என்றால் அந்த தன்மைக்குரியவர் அங்கே இருக்க வேண்டும். தன்மைக்குரியவர் இல்லாமல் ஒரு தன்மை இருக்க முடியாது. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே அவர்கள் நூறானியத் என்ற அடிப்படையிலே படைக்கப்பட்டிருந்த காரணத்தினால் தான் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மண்ணுக்கும் தண்ணீருக்கும் ரூஹுக்கும் ஜஸதுக்கும் இடையிலே இருக்கின்ற போது அவர்கள் நபியாக இருந்தார்கள் என்று இமாம் சுபுக்கி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸ்களுக்கு விளக்கம் அளிக்கின்றார்கள். இவைகளை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் முதல் படைப்பென்றும் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்படுகின்ற போது நபியாக இருந்தார்கள் என்பதும் சுன்னத்துல் ஜமாஅத்துடைய இமாம்களும் தரீக்கத்துடைய இமாம்களும் ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய நூல்களிலே பல்வேறு இடங்களிலே சொல்லி காட்டிய விடயம். ஷேகுல் அக்பர் முஹித்தீன் இப்னு அரபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபுதுஹாத்துல் மக்கியாவில் என்ன சொல்லி காட்டுகின்றார்கள்? கான சய்யிதல் ஆலமி பி அஸ்ரிஹி வ அவ்வலு லாஹிரின் ஃபில் வுஜூதி, அவர்கள் இந்த உலகத்துக்கே தலைவர், இந்த உள்ளமையின் இந்த வுஜூதின் முதலாவது வெளிப்பாடு அவர்கள்தான். அவர்கள் வகான வுஜூதுஹு மின் ஸாலிக நூரில் இலாஹி, அல்லாஹ்வுடைய தெய்வீக நூறிலே இருந்து அவர்கள் உண்டானார்கள், அவர்கள் வெளியானார்கள் என்று முஹித்தீன் இப்னு அரபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபுதுஹாத்துல் மக்கியாவிலே சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நூறாக இருந்தார்கள், ஒளியாக இருந்தார்கள். அவர்கள் பிறந்த போதும் அவர்களோடு ஒளி வெளியாகியது என்பது ஹதீஸ்களின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்ட விடயம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், وَرُؤْيَا أُمِّي الَّتِي رَأَتْ حِينَ وَلَأَتْنِي أَنَّهُ خَرَجَ مِنْهَا نُورٌ. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெற்றபோது அவர்களுடைய தாயார் அவரிடத்திலே இருந்து ஒரு ஒளி வெளியாகியது. அந்த ஒளியின் மூலம் ஷாம் நாட்டின் கோட்டைகள் எல்லாம் தெளிவாக தெரிந்தது என்று இப்னு ஹிப்பானிலே பதியப்பட்ட ஹதீஸ்லே வருகின்றது. எனவே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நூர் என்பதிலே நாங்கள் எந்த விதமான சந்தேகம் பட வேண்டிய அவசியம் இல்லை. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது படைக்கப்பட்டார்கள் என்பதிலும் நாங்கள் சந்தேகப்பட வேண்டியதில்லை. அவர்கள் இல்லை என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தையே படைத்திருக்க மாட்டான். லௌலாக்க லமா ஹலக்துல் அஃப்லாக்க, நபியே நீங்கள் இல்லை என்றால் நான் இந்த அகிலத்தையே படைத்திருக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன விடயத்தையும் நாங்கள் இங்கே
ஹதீஸ் குதுசி மூலம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விடயத்தையும் நாங்கள் இங்கே கவனிக்க வேண்டும். முஸ்ததரக்கிலே ஹாக்கிம் இமாம் அவர்களுடைய முஸ்ததரக்கிலே பதியப்பட்ட விடயம், வலவுலா முஹம்மதுன் மா ஹலக்துக. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீண்ட சம்பவம், அவர்கள் பூமியிலே வந்து பாவ மன்னிப்பு கேட்கின்ற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு கேட்டார்கள், யா ரப்பி அஸ்அலுக பிஹக்கி முஹம்மதின் லமா கஃபர்தலி, இறைவா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டை கொண்டு நான் கேட்கின்றேன், எனக்கு மன்னித்து விடுவாயா என்று கேட்கின்றார். அப்போது உனக்கு இவரை எப்படி தெரியும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்டபோது, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று அர்ஷிலே எழுதப்பட்டிருந்ததை நான் கண்டேன். எனவே உனக்கு மிக விருப்பமானவரைத்தான் நீ உன்னுடைய பெயரோடு சேர்த்து எழுதியிருப்பாய் என்பதை புரிந்து கொண்டேன் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னபோது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், இன்னஹு லஹுப்புல் ஹல்கி இலைய, எனக்கு மிகவும் விருப்பமான படைப்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். எனவே கது கஃபர்து லக பிஹக்கிஹி, அவர்களுடைய அந்த தரஜாவை கொண்டு அவர்களுக்காக நான் உனக்கு மன்னிக்கின்றேன். வலவுலா முஹம்மதுன் மா ஹலக்துக, முஹம்மது இல்லையானால் உன்னை நான் படைத்திருக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்ன விடயத்தை நாங்கள் இந்த இடத்திலே நினைவுபடுத்தி பார்க்க வேண்டி இருக்கின்றது. எனவே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மன்னிப்பு பெறுகின்றார்கள். அப்படியானால் அவர்கள் ஏற்கனவே படைக்கப்பட்டிருக்கின்றார்கள். படைக்கப்படாமல் இருந்த ஒருவரால் அவர் இல்லையானால் உன்னை படைக்க முடியாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்ல முடியாது. வலவுலா முஹம்மதுன் மா ஹலக்துக, முஹம்மது இல்லையானால் உன்னை நான் படைத்திருக்க மாட்டேன் என்று சொன்னதிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு ஹதீஸிலே வருகின்றது, வலவுலா முஹம்மதுன் மா ஹலக்து ஆதம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லையானால் நான் ஆதத்தையும் படைத்திருக்க மாட்டேன். வலவுலா முஹம்மதுன் மா ஹலக்துல் ஜன்னத, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லையானால் நான் சொர்க்கத்தையும் படைத்திருக்க மாட்டேன், வலன்னார, நரகத்தையும் படைத்திருக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதாக ஹாக்கிமிலே பதியப்பட்ட ஒரு ஹதீஸிலே வருகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் சரியான ஹதீஸ் என்று பல்வேறுபட்ட இமாம்கள் சுட்டி காட்டி இருக்கின்றார்கள். இமாம் சுபுக்கி, சம்ஹூதி, அசாமி, கஸ்தல்லானி போன்ற இமாம்கள் எல்லாம் இந்த ஹதீஸ் சரியானது என்று சொல்லி இருக்கின்றார்கள். இதை வஹாபிகள் மறுப்பார்கள். இப்படி ஹதீஸ்கள் எல்லாம் இல்லை, இது லைபான ஹதீஸ் என்று சொல்வார்கள். ஆனால் பல்வேறுபட்ட இடங்களிலே இந்த ஹதீஸ் வந்திருக்கின்றது. இமாம் ஹமதானி ரஹிமஹுல்லா அவர்கள் லவுலாக்க மா ஹலக்துல் ஜன்னத வலவுலாக்க மா ஹலக்துத் துன்யா என்ற இந்த ஹதீஸை அல் ஃபிர்தௌஸ் பிமஸூரில் கத்தாப் என்ற நூலிலே பதிந்து காட்டி இருக்கின்றார்கள். அதே போல இமாம் ஷாமி ரஹிமஹுல்லா அவர்கள் இதே ஹதீஸை சுபுலுல் ஹுதா வர் ரஷாத் என்ற நூலிலே பதிந்து காட்டி இருக்கின்றார்கள். எனவே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நூர், ஒளி என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அவருடைய ஹக்கீகத்து நூர், அவருடைய யதார்த்தம் நூறாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் பஷரியத் என்ற அடிப்படையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் பிறந்தார்களே தவிர அவர்கள் சகல சிருஷ்டிகளுக்கும் முன்னர் படைக்கப்பட்டு விட்டார்கள். அவர்களுக்காகத்தான் எல்லாம் படைக்கப்பட்டிருக்கின்றது, அவர்களிலே இருந்துதான் எல்லாம் படைக்கப்பட்டிருக்கின்றது என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.